வெல்கம் டு அவர் சேனல். 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு தமிழக அரசு முக்கிய அறிவிப்பு. ஒவ்வொரு மாதமும் ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவரும் பொதுமக்களும் குடும்ப அட்டைகளுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகளை, அதேபோல் அந்த குடும்ப அட்டையில் இருக்கக்கூடிய பிழை திருத்தம், பெயர் மாற்றம், முகவரி மாற்றம் இது போன்ற பணிகளை செய்வதற்கு தமிழக அரசு தரப்பில் ஒரு வாய்ப்புகள் வழங்கப்படும், சிறப்பு முகாம்களும் நடத்தப்படும். அதன் மூலமாக நீங்கள் நேரடியாக அந்த முகாமில் கலந்து கொண்டு ரேஷன் அட்டையில் இருக்கக்கூடிய அனைத்து விவரங்களையும் சரிபார்ப்பதற்கும் அந்த வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது. அதேபோல் 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திற்கான ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு ரேஷன் கார்டின் முக்கிய அப்டேட்டுகளும், குடும்ப அட்டையில் மாற்றம் செய்ய புதிய குடும்ப அட்டை பெறுவதற்கான தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ரேஷன் கார்டு வைத்திருப்போருக்கான சிறப்பு குறைதீர் முகாம்கள் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தான் 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திற்கான முகாம் நாளை மார்ச் மாதம் 14ஆம் தேதி நடைபெறும் என்றும் தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப அட்டையில் அதாவது அரசு தரக்கூடிய வழங்கக்கூடிய எல்லா சலுகையும் பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டையின் அடிப்படையில் வழங்கப்படுகிறது. அதனால் அந்த குடும்ப அட்டையில் ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய அனைத்து விவரங்களும், அதாவது உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, முகவரி இவற்றையெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான முறையில் நீங்கள் பராமரித்து சரியான பிழை திருத்தங்களை செய்து வைத்துக்கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் தமிழக அரசு தரப்பில் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை இந்த சிறப்பு முகாம்கள் நடத்தப்படுகிறது. இந்த முகாமிற்கு நீங்கள் நேரடியாக சென்று அனைத்து விவரங்களையும் பிழைகளையும் சரி செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதேபோல் புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பிப்பதற்கும் இந்த முகாமினை பயன்படுத்திக் கொள்ளலாம். ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் அடிக்கடி அந்த ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய அப்டேட் செய்ய வேண்டியதும் அவசியம். குறிப்பாக பெயர் நீக்கம், பெயர் சேர்த்தல், பெயர் முகவரி மாற்றம், மொபைல் நம்பர் மாற்றம். இதில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக நம்ம மாற்றக்கூடிய அடிக்கடி மொபைல் நம்பர் மாற்றுவங்க தங்களுடைய மொபைல் நம்பரை ரேஷன் கார்டில் அப்டேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயரில் பிழைகள் எதுவும் இருக்கிறது, அதில் இப்போ அதே போல் இறந்தவர்களுடைய பெயரை நீக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியும், குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அவர்களுடைய பெயர்களை சேர்க்க வேண்டும் அப்படின்னாலும், நீங்கள் வீடு முகவரி மாறுறீங்க அப்படின்னா புதிதாக மாறக்கூடியவர்கள் உங்களுடைய முகவரியை மாற்றுவதற்கும் இந்த வாய்ப்புகளை கண்டிப்பாக பயன்படுத்தி கொண்டு ஆதார் அட்டைகளுடைய விவரங்களை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். இது போன்ற அப்டேட்டுகளை செய்ய வேண்டும். இந்த அப்டேட்டுகளை உடனே செய்யாவிட்டால் தொடர்ந்து ரேஷன் உதவி கிடைக்காமல் போக வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் இந்த அப்டேட்டுகளை செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்கள் இது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக ஒவ்வொரு மாதமும் தமிழ்நாடு அரசு தரப்பில் மண்டல வாரியாக சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த குறைதீர்ப்பு முகாம்களில் ரேஷன் அட்டைதாரர்கள் தங்களுடைய பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இலவசமாகவே அவர்கள் ரேஷன் கார்டை அப்டேட் செய்து கொள்ளலாம். இதில் வெளியில் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அதற்கான கட்டணங்கள் செலுத்த வேண்டும். இதை இலவசமாக செய்து தரப்படும் என்று சொல்லியிருக்காங்க. மார்ச் 2022 மாதத்திற்கான மாதாந்திர பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையில் 19 மண்டல உதவி ஆணையர்கள் அலுவலகத்தில் மார்ச் மாதம் 14ஆம் தேதி முற்பகல் 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெறுகிறது. அதனால் அந்த முகாமை பயன்படுத்திக் கொண்டு உங்களுடைய அனைத்து விவரங்களையும், பிழை திருத்தங்களை பேர் சேர்க்க வேண்டும், பெயர் நீக்க வேண்டும், அதேபோல் புதிய விண்ணப்பம் செய்வது என்பதால் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம், முகவரி மாற்றம், கைபேசி எண் பதிவு மற்றும் மாற்றம் செய்த உள்ளிட்ட அனைத்து பதிவுகளையும் இதன் மூலமாக இலவசமாக நீங்கள் பெற்றுக்கலாம். மேலும் நியாய விலை கடையில் பொருள் பெற நேரில் வருகை தர இயலாத மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோருக்கு அங்கீகார சான்று வழங்கப்படும். அவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பொது விநியோக கடைகள் செயல்பாடுகள், தனியார் சந்தைகள் விற்கப்படும் பொருட்கள் அல்லது அது சம்பந்தமாக ஏதேனும் குறைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த குறைகளை தெரிவிப்பதற்கும் இந்த முகாம்களை பயன்படுத்தி கொண்டு உங்கள் குறைகளை தெரிவிக்கலாம். இதுபோன்ற அனைத்து ரேஷன் அட்டையில் இருக்கக்கூடிய அனைவரும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து சலுகைகளையும், பெயர் நீக்கம் இலவசமாக பெறுவதற்கு இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதே போல பயனுள்ள தகவலை சந்திக்கலாம். நன்றி.